அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நாட்டின் மிக நீளமான சரக்கு ரயில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நேத்து ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. இருக்கிறதுலே பெரிய ஒரு ட்ரெயின், ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து போயிருந்திருக்கும். அந்த ட்ரெயினுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ருத்ராஸ்திரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய சரக்கு ரயிலாக இது உருவாகியிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உலக அளவுல பார்க்கிறப்ப மிக நீளமான 2வது சரக்கு ரயிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவ சேர்ந்த பிஹெச்பி அப்படிங்கிற இந்த சரக்கு ரயில். இது வந்து கிட்டத்தட்ட 7.3 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகியிருந்திருக்கு. அதுல ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ, இந்த இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணியிருக்கு. என்னன்னா, போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி அண்ட் லீகல் எய்ட். அதாவது காவல், சிறைத்துறை, நீதித்துறை மற்றும் சட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லி இந்த 4ன் அடிப்படையில தான் இந்த ஒரு ரிப்போர்ட்ட வந்து வெளியிடுறாங்க. இதுல தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறைத்துறையில வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, முதல் இடத்துல கர்நாடகா, 2ண்ட் ஆந்திரா, 3 தெலுங்கானா, 4த் கேரளா, 5த் வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால். சரியா? இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத தான் இங்க குடுத்திருக்காங்க. இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.